நம்ம வெள்ளரி பார்ட் 2 எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தீங்க. வெள்ளரி பார்ட் 2 எப்போ வரும்னு. அதுக்காண்டியே வெள்ளரி பார்ட் 2 போட்டேன். அது யார் கூட செய்யப்படும்னா எங்கள் மாமா பொண்ணு கூட தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ செய்யலாம். இங்கே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் இதுதான் எங்கள் வீடு. வாழை மரம். இந்த வாழை மரத்தை வெட்டினோம். அந்த வாழை மரத்தை இலையிலான்னு சொல்லிட்டு நாங்கள் சரி லைட்டாக கொட்டுற மாதிரி போட்டு சாலை வச்சலான்னு சொல்லிட்டு வெட்டிக்கிருந்த புள்ளலாம். அப்பா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பால்கனி மாதிரி இங்கே இருந்துச்சு. அதை அப்படியே மேலே வாழை மட்டையை போட்டு உள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே உக்காந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெள்ளரி பார்ட் 2 பார்க்கலாம். நான் இப்போ வெயில் காலத்துக்கு சம்மருக்கு செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். ஓகேங்களா? இப்போ எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஒரு வெள்ளரி இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வெள்ளரிக்காவை கட் பண்ணுறேன். இதில் வித்தியாசமாக பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் இல்லை பெரியவங்களுக்கே நீங்கள் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். என்ன செய்கிறேன், நான் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் நடுவில் இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இது இல்லைன்னா இந்த சதை அதெல்லாம் எடுங்க. இது நானாக கண்டுபிடிச்சேன். நானாக சரி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா என்ன, எல்லோரும் வெள்ளரிக்காவை தான் இந்த மாதிரி ஸ்நாக் போட்டு ஸ்நாக்ஸ்லாம் மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை வச்சு தான் நான் செய்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். கையெடுத்துக்கிறாதீங்க, சின்ன பிள்ளைங்க செஞ்சால். பேரண்ட்டு இல்லை தாத்தா பாட்டி கூட பெரியவங்க யாருனாலும் கூட இருந்து செய்யுங்க. ஷார்ப்பான பொருளை வச்சு சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் சொரணுங்கள இந்த தேங்காவை திரடினா எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள், ஐஸ் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தேவையான அளவு இப்படி சுற்றிக்கலாம். கைக்கும் ஒன்றாகாது நடுவில் சுற்றுறனால. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பக்கத்தில் உப்பும் மிளகாப்பொடியும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நாங்கள் இவ்வளோ போட்டிருக்கோம். ஓகே, ஆனால் உப்பு மிளகாப்பொடி இதுக்கு போட மாட்டேன். இது ரெண்டாவது ஸ்நாக்ஸ்க்கு நான் காமிக்கிறேன். இது எங்கள் மாடியில் தான் பால்கனி இருந்துச்சு. அந்த பால்கனியில் இந்த வாழை இலையெல்லாம் போட்டு அங்கே உட்காந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செட்டு மாதிரி போடலாம், அங்கே கீழே வீட்டு கீழே உட்காந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மாடி இருக்குன்னு யோசித்து மாடியில் மேலே வாழை எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. கோத்து பயங்கரமாக வீசுது. ஓகே, நான் இப்போ இங்கே பாருங்கள், கொஞ்சம்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன். எனக்கே எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெள்ளரிக்காவை எடுத்துட்டேன். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குமான்னு தெரில கைஸ், பார்ப்போம். இந்த மாதிரி பரட்டிக்கலாம். இப்போ என் மாமா பொண்ணுகிட்ட கொடுப்போம். இந்தா சாப்பிட்டு பாரு, வெள்ளரிக்காய் வச்சு செம்மையாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நானும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட். நான் எதிரே பார்க்குறேன். இப்போ பண்ணுவோம். வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் வெள்ளரி ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வெள்ளரி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஐட்டமாக பண்ணுங்கள். பை பாய்.